எந்த ஒரு விஷயத்திலும் நேர்மையை கடைபிடிக்கும், நேர்மையை மற்றவர்களிடம் எதிர்பார்க்கும் தனுசு ராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுடைய பஞ்சமாதிபதி செவ்வாய் மாதம் தொடங்கும் போது தனஸ்தானத்தில் உச்சமாக இருக்கிறார். ராசிநாதன் குரு உங்களுடைய 4வது கேந்திரமான 10வது, அதாவது தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறார். பாக்கியாதிபதி சூரியன் உங்களுடைய விரயஸ்தானத்தில் இருக்கிறார். இந்த மாதம் எல்லாமே சிறப்பாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி செவ்வாய் இருக்கிறது எந்த மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்னா, அவரை குரு வேற பார்க்கிறார். அப்போ பணம் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும். எதிர்பார்த்த இடத்துல எதிர்பார்த்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். கொடுத்த வாக்கினை சரியான நேரத்தில் காப்பாற்றுவீர்கள். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். நல்ல ஒரு அருமையான ஒரு சூழல் இந்த மாதம் உங்களுக்கு நிலவும் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாம் சரியாக இருந்தாலும் கூட இந்த பாக்கியாதிபதி சூரியன் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால எந்த அளவுக்கு பணம் வருதோ அந்த அளவுக்கு விரயமும் இருக்கும். அது விரயம் அப்படிங்கிறது வீண் விரயமாக இருக்கலாம், ஆரோக்கிய குறைபாடாக இருக்கலாம், திடீர் செலவுகள், திடீர் வீண் செலவுகள் ஏற்படும். அதனால் எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கவனமாக செய்யணும். தினமும் கடவுளை பிரார்த்தனை செய்யணும். முன்னோர்களை பிரார்த்தனை செய்ய வேண்டும். எங்கே வெளியே போகிறதா இருந்தாலும் முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் பிரார்த்தனை செய்துவிட்டு வெளியே கிளம்புவது நல்லது. 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். வீடு, மனை, வாகனம், ஆபரணம், ஆடைகள் வாங்குவதற்கு இருந்து வந்த தடைகள் முற்றும் முழுவதுமாக நீங்கும். ராசிநாதனுடைய பாதசார சஞ்சாரம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய விதத்தில் இருக்கிறது. தொழில் ஸ்தானாதிபதி புதன் உங்கள் ராசியிலும் உங்கள் ராசிநாதன் தொழில் ஸ்தானத்திலும் பரிவர்த்தனை யோகம் மிக மிக சிறப்பாக இருக்கும். இந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் போட்டு வைத்திருந்த திட்டங்கள் அனைத்தும் நல்லபடியாக நிறைவேறும். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி ஏற்றம், பணியிட மாற்றம் உறுதிப்படுத்தப்படுகிறது. நீங்கள் எதிர்பார்த்த, அதாவது குடும்பத்தை விட்டு வெளியூர் வெளிநாட்டில் இருந்தவங்க எல்லாருமே மீண்டும் குடும்பத்தோடு இணைவதற்கான ஒரு சூழல் இந்த மாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசியில் பிறந்த கலைத்துறையினருக்கு இந்த மாதம் சிறப்பானது ஒரு மாதமாக இருக்கும். நிறைய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வெளியூர் வெளிநாடு பயணம் ஏற்படும். இந்த ராசியில் பிறந்த அரசியல் துறையினருக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை முற்பகுதி சிறப்பாகவும் பிற்பகுதி கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு அமைப்பையும் காட்டுகிறது. இந்த ராசியில் பிறந்த மாணவ கண்மணிகளுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் நினைத்த மாதிரி நினைத்த மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைக்கும். பெற்றோர்கள், சக மாணவர்கள், ஆசிரியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உங்களுக்கான பரிகாரம் என்னன்னு பார்த்தோம்னா, அருகில் இருக்கக்கூடிய சித்தர்கள் வழிபட்ட ஆலயத்திற்கு, நாயன்மார் வழிபட்ட ஆலயத்திற்கு, ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்த திவ்ய தேசங்களுக்கு நீங்கள் சென்று வணங்கி வலம் வருவது நல்ல பரிகாரத்தை தரும். உங்களுக்கான அதிர்ஷ்ட ஹோரைகள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, செவ்வாய், குரு. அதிர்ஷ்ட எண்கள் 3, 9. நன்றி, வணக்கம்.